ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? அப்ப ஜெயில தான் இருப்பீங்க. என்னடா அப்படி சொல்றீங்களா? The best way to keep a prisoner from not escaping from a prison is to keep him happy and comfortable. ஒரு ஆர்டிகல் இப்படியா படிச்சாங்க, ஜெயில இருந்து கைதி தப்பிக்க கூடாதுன்னா அவனை ஜெயிலுக்குள்ளே சந்தோஷமா வச்சிருந்தா அவன் தப்பிக்கவே முயற்சி பண்ண மாட்டானா. ஏன்னா ஒரு பிரிசனர் இப்படிதான் சொன்னானா, டேய் உள்ள வந்து பாருங்கடா எப்படி இது வாழ்க்கை, ஜெயிலே எல்லாம் கம்ஃபர்ட் இருக்குது, நான் வெளில வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரத்துல கம்ஃபர்ட் ஆக்சுவலி கில்ஸ் ஆர் சக்சஸ். இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கோ இல்ல மேல போறதுக்கோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கோ கம்ஃபர்ட் நம்மள அப்படியே கில் பண்ணுவீங்க. நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா இப்படியே வாழ்ந்துடலாம், இதுவே ஓகே, நான் இங்கேயே கம்ஃபர்டபுளா இருக்கேன், நான் இன்னொன்னு ட்ரை பண்ண மாட்டேன், இன்னொரு இடத்துக்கு போக மாட்டேன், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன், அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் சிரமம். சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில வர சிரமம், இன்கன்வீனியன்ஸ், டிஸ்கம்ஃபர்ட் இதெல்லாம் நல்லதுக்கு. நம்ம அதை நம்புறது இல்ல, நம்ம கம்ஃபர்ட் மட்டும் தான் நல்லது நம்புறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், வாட் எவர் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் இன்கன்வீனியன்ஸ் அண்ட் யுவர் பெயின் யூர் கோயிங் த்ரூ இஸ் ஃபார் யுவர் குட். நம்புங்க, சிரமமோ இன்கன்வீனியன்ஸ் கூட நம்ம வாழ்க்கையில நல்லதுக்கு தான் நம்மள முன்னாடி புஷ் பண்ணோம். God bless you.